மற்ற நபிமார்களின் தோழர்களை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு யுத்தங்களிலும் பயணங்களிலும் அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. அப்போது ஏற்பட்ட சோதனையின் போது பொறுமையோடும் நிலை குலையாமலும் இருந்திருக்காங்க. அவற்றில் ஒன்றுதான் தபுக் போர். இந்த தபுக் போரானது கடுமையான கோடை காலத்துல மிகுந்த சிரமங்களுக்கிடையே நடந்த ஒரு யுத்தம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த ஒரு அற்புதத்தையோ புதுமையோ செய்து காட்டுமாறு நபி தோழர்கள் கேட்கவே இல்லை. அந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை மிக சாதாரணமாக இருந்தும் தோழர்கள் அதை கேட்கவே இல்லை. மாறாக பசி அவர்களை கடுமையாக வாட்டிய போதெல்லாம் தங்கள் வசம் இருந்த உணவுப் பொருட்களை பெருக்கி தருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பாங்க. அப்போது அவர்கள் தங்களிடம் இருந்த எஞ்சிய உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்ப்பாங்க. அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒரு ஆடு மண்டியிட்டு படுத்துக்கொள்ளும் அளவுக்கு சிறு குவியலாகத்தான் இருக்கும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெருக்கி தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. பின்பு அதை எடுத்துக்கொள்ளுமாறு தோழர்களுக்கு உத்தரவிட்டாங்க. உடனே நபி தோழர்கள் தம்மிடம் இருந்த அனைத்து பைகளையும் அதை நிரப்பி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. உடனே மேகம் அவர்களுக்கு அருகில் திரண்டு வந்து அவர்களுக்கு மழையாக பொழிந்தது. அதை தாமும் பருகி ஒட்டகங்களுக்கும் புகட்டினாங்க. தோல் பைகளிலும் நிரப்பி வச்சுக்கிட்டாங்க. பின்னர் தான் அந்த மலை மேகம் தங்கள் படையினர் இருக்கும் பகுதியை தாண்டி செல்லவே இல்லை என்பதை அவர்கள் கண்டனர். உலகம் மாற்றப்படணும்னா ஆயுதத்தால இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களைப் போல ஈமானால் தான்.